வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோ மூலமா நான் வி மாடல், அதாவது விவி மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் வீடியோஸ்ல நான் ஸ்பைரல் மாடல், வாட்டர்ஃபால் மாடல் அதெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்ப விவி மாடல்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னா என்னன்னு பார்ப்போம். வி மாடல் அல்லது விவி மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் சொல்லுவாங்க. வெரிஃபிகேஷன்னா என்ன, வேலிடேஷன்னா என்ன அப்படின்னா வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன்ங்கிறது ஒரு ரைட் ப்ராடக்ட் அல்லது ப்ராடக்ட் ரைட்னு சொல்லுவாங்க. அதாவது வெரிஃபிகேஷன் மீன்ஸ் ப்ராடக்ட் ரைட்னு சொல்லுவாங்க, வேலிடேஷன் மீன்ஸ் ரைட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இதுதானா அப்படிங்கறத வெரிஃபிகேஷன் பண்றது வெரிஃபிகேஷன். இந்த நம்ம சொன்ன ப்ராடக்ட் தானா இது அப்படிங்கறத வெரிஃபை பண்றது. அதே அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் நம்ம சொன்ன ப்ராடக்ட் இதுதானான்னு யூஸ் பண்ணி நம்ம அதோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வேலிடேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா காஃபி சொல்லலாம். ஒரு காஃபி அப்படிங்கறத நம்ம பார்க்கையிலே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க அது காஃபி தான் அப்படிங்கறத வெரிஃபிகேஷன் பண்றோம் இல்லையா, ஸோ அது வெரிஃபைடு அப்படிங்கிற காஃபி தான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது வெரிஃபிகேஷன்ஸ். அந்த காஃபியை நம்ம குடிச்சு பார்த்து இது காஃபி தானா அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் பண்றோம் இல்லையா, ஸோ அதுதான் வேலிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன்ங்கிறதும் வேலிடேஷன்ங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ விவி மாடல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனா வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த வாட்டர்ஃபால் மாடலோட எக்ஸ்டென்ஷன் கூட சொல்லலாம். ஏன் விவி மாடலை வாட்டர்ஃபால் மாடலோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வாட்டர்ஃபால் மாடல்லையும் ஒரு ஃபேஸோட அவுட்புட் தான் நெக்ஸ்ட் ஃபேஸோட இன்புட்டா இருக்கும். ஸோ அதே எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் தான் விவி மாடல்லையும் ஃபர்ஸ்ட் ஃபேஸோட அவுட்புட் தான் நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு இன்புட்டா இருக்கும். ஸோ அதனால தான் லைக் வாட்டர்ஃபால் மாடலோட எக்ஸ்டென்ஷன் தான் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த விவி மாடல், அதாவது விவி மாடல்ங்கிறது ஒரு டெப்ளாய்மெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெப்ளாய்மெண்ட் மாடல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் அந்த மாதிரி டெவலப் பண்றோம் அப்படின்னாக்க அது இந்த மாடல் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு மாடலோட ஒரு ஃபேஸோட இன்புட் தான் நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு அவுட்புட்டா இருக்கும். ஸோ அதனாலதான் இதை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டோட மாடல், அதாவது டெவலப்மெண்ட் மாடல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். வி மாடல் அல்லது விவி மாடல், வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல்ல ஏன் இது அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதோட டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுல ஒரு சைடு டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா டெஸ்டர் அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டியையும் அவங்களோட ஒர்க்கையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் சொன்னது மாதிரி ஒரு டெவலப்பர்ஸ் அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சு, டிசைனர் டிசைன் பண்ணி, டெவலப்பர் டெவலப் பண்ணி முடிச்சு, அதுக்கப்புறம் டெஸ்டர் டெஸ்ட் பண்ற வரைக்கும் டெஸ்டர் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு இஷ்யூவை ரெக்கவர் பண்றதுக்காக தான் என்ன அப்படின்னா, டெவலப்பர்ஸ் ஒரு சைடு அவங்களோட கோடிங் எழுதி அவங்க டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க, டெஸ்டர்ஸ் ஒரு சைடு அதை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது அட் த சேம் டைம் சீக்வன்ஸா அது நடந்துட்டே இருக்கும். ஸோ இதுக்காக தான் இது வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் சொல்லுவாங்க. அதாவது டெவலப்பர்ஸ் வெரிஃபிகேஷன் ஃபேஸ்லயும் டெஸ்டர்ஸ் வேலிடேஷன் ஃபேஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிசினஸ் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிபிகேஷன், அதாவது டெவலப்பர்ஸ் என்னென்ன ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது அதோட ஸ்பெசிபிகேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதோட ஃபேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க நெக்ஸ்ட் ஒன் அது டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க நெக்ஸ்ட் டெவலப்பர்ஸ் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிபிகேஷன், அதாவது நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா டெஸ்டர்ஸ் இன்டகிரேஷன் டெஸ்ட்
டெஸ்டிங்ல வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் வந்து ஹை லெவல் டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க டெவலப்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இங்கிட்டு காம்போனன்ட்ஸ் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட என்னென்ன டெஸ்டிங் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லோ லெவல் டிசைன்ல வந்து எல்லா லெவல் டிசைன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்டர்ஸ் வந்து யூனிட் டெஸ்டிங் அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி யூனிட் டெஸ்டிங் பண்ணி அது கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில்லா இருக்கா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்ல கோடிங் எழுதுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான், அதாவது ஒரு சைடு வந்து டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடத்திட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து டெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட டாக்குமெண்டேஷன் அவங்களோட டெஸ்டிங் ஃபேஸ் வந்து வேலிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கடைசியா எண்ட் ஆஃப் த டைம்ல தான் கோடிங் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோடிங் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் இதை வந்து வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சைடு வந்து டெவலப்பர்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்றாங்க, இன்னொரு சைடு டெஸ்டர்ஸ் வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்க டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து அப்பப்ப இவங்க முடிச்சாதான் இவங்களுக்கு முடிக்க முடியும். ஸோ இவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதனால என்ன பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து சீக்கிரமா டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க ஈஸியா வந்து சிம்பிளா அதுக்கப்புறம் ஈஸியா யூஸ் பண்ணலாம் இந்த மாடல். ஒருத்தவங்க கோடி எழுத இன்னொருத்தவங்க டெஸ்ட் பண்ண அந்த மாதிரி ஃபேஸா நடந்துட்டே இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பிளானு, டெஸ்டோட டிசைனு, கோடிங்கு இது எல்லாமே லாட் ஆஃப் டைம் ஒர்க் பண்ணாம அப்பப்ப ஒர்க் பண்றதுனால டைம் வந்து இதுல அதிகமா நமக்கு வந்து சேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து வாட்டர்ஃபால் மாடலை விட பாத்தீங்கன்னாக்க சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு சைடு டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த டிசைன் பண்றது அந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, டெஸ்டர்ஸ் அவங்களோட ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இது மட்டும் இல்லாம டிஃபெக்ட், அதாவது பக்கு டிஃபெக்ட் அந்த மாதிரி ஏதாவது இந்த ஃப்ளோல இருந்துச்சு அப்படின்னாக்க அதை வந்து அப்பவே ஓவர் கம் பண்றதுங்கிறது ரொம்ப சூட்டபிளா இருக்கும், ரொம்ப அட்வான்டேஜஸாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்டுக்கு வந்து இது வெல் மைல்ஸ்டோனா இருந்தது. ஈஸியாவும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடலோட பிக் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வெரிஃபிகேஷன் அண்ட் விவி மாடல் அப்படின்னு சொல்ல போனாக்க லீஸ்ட் ஃபிளெக்சிபிள். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட கோடிங், அவங்களோட டிசைனிங், ரெக்யர்மெண்ட்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்டர் வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்டர்ஸ் என்ன டெஸ்டிங் யூஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணணுமோ அதை டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் முடிச்சு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து அதிகமா எடுக்கிறதுனால இது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பாசிபிள் தான். ஸோ அதுதான் வந்து லீஸ்ட் ஃபிளெக்சிபிள்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரோட்டோடைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ஆர் ப்ரொடியூஸ். அதாவது ஒவ்வொரு ஃபேஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒருத்தவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட அவுட்புட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த டிராபேக் தானே. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லலாம். இதுல வந்து என்ன அப்படின்னாக்க இந்த ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து அப்பப்ப அப்டேட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த விவி மாடலை பொறுத்த வரைக்கும். இந்த விவி மாடல் வந்து எங்க வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்க வெல் சூட்டபிள் இன் ஸ்மால் ப்ராஜெக்ட். ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த விவி மாடல் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னாக்க சீக்கிரமா வந்து அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து டெலிவரி பண்றதுக்கு வந்து விவி மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு சூட்டபிளான ஒரு மெத்தடாலஜிஸா இருக்கும். ஸோ இதனாலதான் நம்ம வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் வந்து யூஸ் பண்றோம். விவி மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரைட் ப்ராடக்டா இல்ல ப்ராடக்ட் ரைட்டா அப்படிங்கறத வந்து செக் பண்றதுதான் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.